எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம த 100 கிரிக்கெட் ஃப்ரீ யூ கேம் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட்ஸில் இது பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுன்னு சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட்டு விட்டுது, கிராணியும் விட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம். மேலே ஒரு டைமர் ஓடிக்கும் பாருங்கள், ரவுண்ட் எண்டு. அது இன்னும் 7 செகண்ட்ஸ் எண்ட் ஆகும். அதுவும் நீங்கள் வரலாம். ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், தேர்ட் யாருன்ட்டு நான் இன்றைக்கி புது பேட்லாம் வாங்கி அன்லாக் பண்ணியிருக்கேன் காய்ஸ். பாருங்கள், மற்ற எல்லா பேட் எல்லாருக்கிட்டையும் நார்மல் பேட் ஆகும். இவங்க ஜரிவாளி, இவங்க மாட்டிருவாரு. இது நார்மல். இந்த சைபர் ஷாட் எப்பிக் இது. இன்னும் சும்மா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே 4 இங்கே பாருங்க காய்ஸ், 4 போயிட்டே தான் இருக்குது. இப்போ இதுவும் 4 என்ன பண்ணு ஒரு 6, 8, 11 யாருக்கு அதுக்கப்புறம் காய்ஸ் இதில் 11, 12லாம் போகும். பாருங்க அடிச்சுட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுவார் கரெக்டாக பால் எங்கே பவுன்ஸ் ஆகும் அதுக்கேற்ற வர. வர வாய்ப்பு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு தேர்ட் வர வாய்ப்பு இருக்கு. தேர்டும் வரல, செகண்டும் வரல, ஃபஸ்ட்டும் வரல, 4th வந்துருக்கேன் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு 6 அடிச்சுன்னா 67 ரன்ஸ். இப்போ ஒரு 8 அடிச்சுன்னா வேலைக்கு ஆயிடும். இது 4 காய்ஸ், எல்லாம் 4 போயிட்டு இருக்கு. இதுவும் 4 காய்ஸ். ஒரு ஆள் 8 அடிச்சிருக்கான். இதெல்லாம் என் 4 அடிக்கிற வரையும் போடுறான் காய்ஸ். ஒரு 5 அடியா, இது கொஞ்சம் காய்ஸ். ஒரு ரன் காய்ஸ். நம்ம பின்னாடி இருக்கவங்களாம் பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் இது நம்ம அடிச்சிருக்கலாம். இந்த நான் வர சான்ஸே இல்லை, 100% சான்ஸே இல்லை. 5th வர வாய்ப்பு இருக்குது. 4th எப்போ எப்படி நான் 4th வருவேன்? ஒருத்தன் மாசம் தான் வச்சுருக்கான். அவன் எனக்கு தமிழ் நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு 1 ரொம்ப சிம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி பவுன்ஸாக ஓடி போய் அடி. அட்லீஸ்ட் ஒரு 5 அடியேண்டா. 8 9 6 11.
செகண்ட் வர வாய்ப்பு தான். 7 runs 90 செகண்ட் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் வந்துட்டு பெரிய விஷயம். செகண்ட் வந்துருக்கேன் அஸ்வின் 790 பாருங்க guys. யூஸ் பண்ணுறாங்க இது 4 5 கம்மி தான் guys. எல்லாத்துலேயும் 6 அடித்தா நான் வர வாய்ப்பு. அந்த போட்டே வந்து எல்லாத்துலேயும் ஒரு 9 எடுத்தா அப்படி இருக்கும்ப்பா. இன்னொரு 5 பால் போட வாய்ப்பு இல்லை. 5 கூட இல்லை, 4 3 இன்னும் ஒரு பால் கூட போட வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் ஃபஸ்ட்டா எஸ் guys நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரன்ஸ் 11 ரன்ஸை விட்டு 200 ரன்ஸ் இருந்தால் ஒரு ரன் வருமா? ஐயோப்பா நல்லா பூசுவாங்க. Six 11 7 என்ன எனக்கு தரமாட்டில் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு வெள்ளுப்பா ஐஸ் வெள்ளு வச்சுருக்கேன் 14 9 பெரிய விஷயம். 14 அடிச்சிட்டேன் கைஸ். 118 runs கைஸ். நான் லாஸ்ட் பால் தட்டி விட்டேன். 127 runs நானும் ஃபஸ்ட் ये காமிச்சே பாதி டைமாக போட்டுட்டாங்க. இன்னும் 14 செகண்ட் வாங்கினதே எத்தனை வாங்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச். வா கரெக்ட் எக்ஸாக்ட் ஃபஸ்ட் டைம் ஒன்றா இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. 4 இந்த கோட் நல்லா இது போடு அடிக்கவே முடியாது. இந்த பால் ரொம்ப ஸ்பீடான பால். இந்த கோட்லாம் பெஸ்ட் பால் அடிக்கவே முடியாது. தட்டிலாம் ஓடுறேன். யார் எல்லாம் இந்த மாதிரி நான் பேஸ்டாக போட்டேன். இன்னொன்று போட்டாங்க அதோடு கூட அங்கே நிற்கிறான் பொறுப்பு பாய் ஃபுல்லாக அடிப்பான்.
தரையும் அழகாக அடிக்க முடியாது. ஒரு 6 அடிச்சா கூட பொறுமையா போதும். ஒரு அடிக்கிறானே. நாங்கள் இப்படியே 2 அடிச்சா நான் இந்த லாஸ்ட் பால் பிடிக்கிறது இதெல்லாம் இல்லை. நான் வரமாட்டேன். இந்த தேர்ட் வரும் கொஞ்சோண்டு சான்ஸ் போகிறது பாருங்க. நான் 65 அப்போ இவனுன்னா 65 நல்ல கதையாக இருக்கு வாய்ஸ். நானும் 65 தான். இன்னொருத்தனும் 65. இதில் கொஞ்சம் ஓகேப்பா. நல்லா அடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்லேயே இல்லை அடிக்கிறாங்க. ப்ளீஸ் எல்லாம் போடாத போட்டி. ஒரிஜினல் கிரிக்கெட் மேட்ச்சில் 4 கூட ஒரு பெரிய கீழே பாருங்க காய்ஸ். கீழே எல்லாம் தெரியும். அது ரொம்ப என் கூட ஒரு என் பின்னாடியே வரும். நான் யாரும் காலி பண்ண முடியாது. ஒன்று அடிச்சானே காய்ஸ். இப்படி ஆயிடுச்சு. கவலையாக இருக்கு. இது ரொம்ப கவலையாக இருக்கு. 536 10 தான். ஆனால் எனக்கு ஃபயர் இது மாதிரி வந்துச்சுன்னா காலையில் இந்த பாலை கான்சன்ட்ரேட் 8 பவுன்ஸ் ஆனோடனே அடிக்கணும். பவுன்ஸ் ஆனோடனே அடித்தாலும் இப்படிதான் ஆகும். பவுன்ஸை கரெக்டாக வர வரைக்கும் அடிக்கணும். கரெக்டாக அடிக்கல. கொஞ்சம் இது பரவாயில்ல. 6 பரவாயில்ல. நான் காய்ஸ் 172 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கேன். நல்லா விளையாடுவோம் காய்ஸ். இதெல்லாம் என்ன ஒரு நாள் வயசுலாம் விளையாடி நான் செகண்ட் ஒரு வாய்ப்பு. செகண்ட் அது 90 ரன்ஸா 91 என்ன நல்ல கதையாக இருக்கு. ஒரு ரன்னுக்கெல்லாம் முடியிருக்கே. சரி ஃபஸ்ட்டு 600 ரன்ஸ்க்கு இது வெங்காயம் வருது. 12 தான் ஆகுது. இதாக இருக்கு என்கிட்ட. பவுன்ஸை கரெக்டான டைம் இல்லை. பவுன்ஸை கிட்ட வரட்டுமே. ரொம்ப கிட்ட வந்து அடித்தா 1 தான் போகும் டிஃபென்ஸ் வரை. கேம் ஒரு ரூல்ஸ் புரிஞ்சிருச்சு. ரொம்ப கிட்ட வந்து ரொம்ப கிட்ட டிஃபென்ஸ் இருக்கும். அவன் ரொம்ப ரேர் கேஸில் தான் அப்படிலாம் போகுது கைஸ். 9 8 இதான் லாஸ்ட்
லாஸ்ட் மேட்ச் நம்ம நிறையா இருக்கும்போது இந்த கேம் எண்ட் பண்ணிக்குவோம். சரி காய்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம லாஸ்ட் மேட்ச்சு நம்ம எண்ட் பண்ண போகிறோம். பாருங்க காய்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க காய்ஸ், இது வச்சு போகிறேன்னா இங்கே பாருங்க காய்ஸ். சரி பாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நின்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன், எந்த 5th பொசிஷன் காய்ஸ். சரி பாய் காய்ஸ்.